இன்னைக்கு ஆயிரவிளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக வந்து நிற்கிறது முக்கிய காரணம், இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடி இருக்கவங்கள தமிழ்நாட்டு முதல்வர் தான் ஆயிரவிளக்கு தொகுதி நிற்க வச்சு கலைஞரோட மருத்துவரை சட்டமன்ற உறுப்பினராக பெருமை நம்மளோட தமிழ்நாட்டு முதல்வர் சாரும். எதுக்கு சட்டம்? என்னோட கிளினிக் முடிச்சுட்டு கலைஞரோட நைட் உட்காந்துட்டு அவர் வைத்தியம் பார்த்துட்டு நிறைய கதை பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கதை பேசும்போது அவர் ஆட்சி செய்துள்ளார். அந்த நீட்சியாக தான் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் கருப்பு சிறப்பு காரங்க உதயசூரியத்தை குத்துங்க சொல்றோம். இப்ப நம்ம தாமரை குத்திருக்காங்க, பாதி பேர் உதயசூரியர் குத்திருக்காங்க. 2021 முன்னாடி சொன்னாரு, அதிகமான வார்டு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஆதி தாமரை குத்த சிம்பலையும் நம்ம தமிழ்நாடு மோடி அப்படியா இருக்காரு. நான் கேட்கிறேன், தாமரை சின்னத்துக்கு தானே நீங்க வாக்களிச்சீங்க, பக்கத்துல ஐநா நாகரன் தான் எம்எல்ஏவா உட்கார்ந்து இருக்காரு. ஏதாவது ஒரு விஷயம் இந்த வெள்ளம் அப்ப அண்ணன் 10 வார்டு அண்ணன் மோடி அவரை சந்தித்து, எங்க மக்கள் எல்லாம் வெயிறாங்க, கீழே வெள்ளத்துல தத்தளிக்குது, நீங்க அட்லீஸ்ட் ஹெலிகாப்டர்ல போங்க. என்னது ஹெலிகாப்டர்ல போங்க. தமிழ்நாடு அரசு நிதி கேட்குது. அதாவது 37,000 கோடி அளவுல கட்டுமானங்கள் பணி, பயிர் இழப்பு, மக்கள் வறுமை, கொஞ்சம் தயவு செய்து கொடுங்க. எங்கேயாவது பக்கத்து வார்டு இருக்கிற நம்ம பாஜகவோட சட்டமன்ற உறுப்பினர் மோடி அவர்களை பேசிட்ட ஒரு இடம் அவர் ஒன்றிய அரசு நிதி வாங்கிட்டு ஒன்றிய அரசு நிதி சேர்த்திருக்கான ஒரு இடம் நம்ம மழை வெள்ளத்துல பாதுகாத்தாரான்னு ஒரு கேள்வி எழுப்பணும். 1 கோடி ரூபாய் நலத்திட்டங்களை பெற்ற நம்மளோட பாஜகவோட சட்டமன்ற உறுப்பினர் பாதி வார்டு இருக்கிற தொகுதியில நான் நாயகன்